நபிமார்களுடைய மனைவிமார்கள்ங்க, நபிமார்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பில் இருந்து நரக தண்டனையை பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்றான். யோசிக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய பாவங்களை, இந்த இணை வைப்பு என்ற பாவங்களை சுமந்து நிற்கிறது மௌலிது பாடல் வரிகள். எப்படி ஓதுறாங்க? அன்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாதி. ஓதுறாங்களா இல்லையா? வாசகம் இருக்குது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், அந்த வரியில் வரும். பாவங்களை மன்னிப்பவரே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பு. எப்படிப்பட்ட பாவங்களை? பெரும்பாவங்களையும் மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்கங்க. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர்த்து எவன் பாவத்தை மன்னிப்பான்? எவன் மன்னிப்பான்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. ஆனா இவன் எங்க கேட்கிறான்? இவன் எங்க கேட்கிறான்? பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறான். அழித்தொழிக்கும் பாவங்களையும் என்னுடைய தவறுகளையும் மன்னிப்பவரே, கஃபீரு அன்னி துனூபி வஃபுலி அன் சய்யிஆதி. என்னது? என்னுடைய பாவங்களை அலட்சியப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். என்னுடைய பாவங்களை அலட்சியப்படுத்துங்கள், என்னுடைய தீமைகளை நன்மையாக மாற்றிவிடுங்கள். சரியா? கொஞ்சம் யோசிப்பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவ மன்னிப்பு கோருகிறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இவன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான். எவ்வளவு மோசமான பாவத்தில் நம்மை மூழ்கடிக்கிறது இந்த மௌலிது வரிகள். யோசிக்க வேண்டாமா சகோதரர்களே? எவ்வளவு பெரிய பாவத்துல போய் விழுறோம். மன்னிக்கவே முடியாத குற்றம்னு சொல்லிறான் அல்லாஹ். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அவர்களுக்கு தடை செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய வரி. இதுக்கு தானங்க கத்துறோம், இதுக்கு தானங்க கெஞ்சுறோம். நல்லா இருப்பா, என் வாப்பாவே, என் மோனே, என் மாமாவே, என் மச்சானே, என் மாமி, வேண்டா விட்டு படுபாதக செயல கொண்டு போய் விட்டுரும். நாளை மறுமையில் நம்மால் தப்பிக்கவே முடியாது. கொடூர குற்றம் செய்தவர்களை கூட, கொலையாளியை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவேன்றான், விபச்சாரி அல்லாஹ் மன்னிச்சிருவேன்றான். ஆனால் அவனுக்கு இணை வைத்தவனை ஒருபோதும் நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறான். சொர்க்கத்தை தடை செய்து விட்டேன்கிறான். தப்பிக்க முடியாது. வேண்டாம் விட்டுருங்க. கெஞ்சிரமை எதுக்கு? இது வேணும். இதை தூக்கிட்டு திருப்பி திருப்பி இதை பேசுறோம் எதுக்கு? எங்களுக்கு ஆசையா? எப்படியும் செஞ்சுட்டு போறோம். எனக்கு என்ன விட்டு விட்டு விடலாம் இல்லைங்க. எங்களுக்கு என்ன இருக்கு? எதற்கு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம்? எப்படி நாம் இப்பொழுது சந்தோஷமாக இங்கே வந்து குழுமி விட்டு இங்கிருந்து விடைபெறும் போது ஒவ்வொருவரையும் பார்த்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன செய்யற அப்படின்னு சந்தோஷமாக கைகுலுக்கி கொண்டு போகிறோமே, விடைபெறோமே. நாளை மறுமையிலையும் அதே மாதிரி இருக்கணுமா இல்லையாங்க? சொர்க்கத்தில் ஒருத்தருக்கு ஒரு சந்திச்சா, வந்துட்டியா, நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியா, எப்ப உனக்கு சொர்க்கம், உனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் இல்லைங்க? கிடைக்கணும் இல்ல? அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தானே நாம. அதுக்கு தான் சொல்றோம் வேண்டாம்.